முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் எதிர்ப்பை மீறி மேற்கு வங்கத்தில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களை ஆளுநர் நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். மேற்கு வங்கத்தில் வக்பு சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் முர்ஷிதாபாத், மால்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் வன்முறை வெடித்தது. இதில் முர்ஷிதாபாத் வன்முறையில் 3 பேர் கொல்லப்பட்டனர். வன்முறை தொடர்பாக இதுவரை 250க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வன்முறைக்கு பாஜகவினர்தான் காரணம் என்று முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டினார். வன்முறை பாதித்த பகுதிகளில் ஆளுநர் ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் பயணத்தை தற்காலிகமாக ஒத்திவைக்குமாறு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கேட்டுக்கொண்டார். ஆனால் மம்தா பானர்ஜியின் கோரிக்கையை நிராகரித்த ஆளுநர் ஆனந்த போஸ் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மால்டா மாவட்டத்தில் தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ள மக்களை சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து இன்று முர்ஷிதாபாத் மாவட்டத்திற்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே தேசிய மகளிர் ஆணைய தலைவி விஜயா தலைமையிலான குழுவினர் மால்டா மாவட்டத்தில் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பெண்கள், குழந்தைகளின் நிலை குறித்து கேட்டறிந்தனர். இதேபோன்று தேசிய மனித உரிமைகள் ஆணைய குழுவும் நேற்று நேரில் ஆய்வு செய்தது.